கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளிப்பாட குடும்பத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளிப்பாட குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து இந்த கடைசி கால சம்பவங்களை விளக்குகிற வேதாகம நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக 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 என்று சொல்லி இரு கரம் கூப்பி அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சிகளை பல்வேறு நாடுகளிலிருந்து யூடியூபின் வாயிலாகவும் பேஸ்புக்கின் வாயிலாகவும் ஆடியோவாகவும் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான குடும்பங்களையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசன புஸ்தகம், குறிப்பாக மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உரைத்த ஒரு வசனங்களில நம் அனைவருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு வசனம். 24ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 13, 14 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க நான் விரும்புகிறேன். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடைசி வரைக்கும் நாம் நிலைத்திருப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? சாத்தான் எடுத்து வருகிற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நாம் எப்படிப்பட்ட ஒரு பதிலை சாத்தானுக்கு நாம் கொடுக்கின்றோம்? நிலைத்திருக்கிறோமா அல்லது விழுந்து விடுகிறோமா? ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. ஆகவே இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலக மக்கள் எல்லாருக்கும், எல்லா கோத்திரத்திற்கும், எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா பாஷைக்காரர்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஆகவே இந்த உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளிப்பாட குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து இந்த கடைசி கால சத்தியங்களை விளக்குகிற வேதாகம நிகழ்ச்சி நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். உண்மையாக இதில் இணைந்து ஓய்வு நாள் பள்ளிப்பாடத்தை மட்டுமல்ல, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சத்தியத்தில் நிலைத்து நின்று ஆண்டவருக்காக அநேக காரியங்களும் செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் மறுபடியுமாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த கூட்டத்தை ஆரம்பிக்க வண்ணமாக யாவரும் ஜெபத்தோடு கடந்து செல்வோம். நம்முடைய ஆரம்ப ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிற அன்பான சகோதரி பெமுகா சலோமி பாலசிங்கம் அவர்கள் நமக்கு ஆரம்ப ஜெபத்தை எடுத்துக் கொடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருக்கிற அன்பான தகப்பனே, ஆண்டவரே சுவாமி, உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளாகிய என்று நாங்கள் உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்த பொழுதும் ஒரு குடும்பமாகவும் அது பிள்ளைகளாகவும் அது பாதண்டையில் வரக்கூடிய ஒரு ஸ்லாக்கத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் சுவாமி. பாவிகளாகி இருக்கிற எங்களை நீர் ரட்சிக்கிறதுக்காக உமது குமாரனை எங்களுக்காக அனுப்பி அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்தி சுவாமி உமது பிள்ளைகளாக ராட்சியத்துக்கு தகுந்தவர்களாக ஆக்கும்படியாக நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கத்துக்காக உம்மை சோசரிக்கிறேன் தகப்பனே. உலகத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த ஸ்லாக்கியத்திலே பங்கு பெறும்படியாக தேவரீர் இன்று ஏறெடுக்க போகின்ற இந்த பிரசங்கமானது ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஆண்டவரே அது பேசி எங்கள் உள்ளத்தை அவர் மாற்றி, ஆண்டவரே உம்முடைய வசனமானது எங்களை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று வாஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. விசேஷமாக இன்று பெஞ்சமின் அங்கிளையும் ஆன்டியும் நாங்கள் மறுபடியும் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக உம்மை நான் சோசரிக்கிறேன் ஐயா. இங்கு வந்திருக்கிறவர்கள் எப்பேற்பட்ட மனபாரத்துடன் வந்திருந்தாலும் சுவாமி எல்லாவற்றையும் உமது பாதண்டையில் வைத்துவிட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக தேவனுடைய விசுவாசத்தை கையிலேயும் உள்ளத்திலேயும் தாங்கினவர்களாக ஆண்டவரே உம்முடைய பாதையில நடந்து செல்லுகிறவர்களாக நாங்கள் பிரிந்து செல்ல நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேலையை உம்முடைய கருத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் ஜெபங்களுக்கு ஏற்ற காலத்திலே ஏற்ற பதிலை கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நன்றி சகோதரக்கா. நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலே நமக்கு ஒரு விசேஷ பாடலை நமக்கு மலேசியாவிலிருந்து பந்திங் திருச்சபை அங்கத்தினர்கள் நம்மோட கூட இருக்கிறார்கள். சகோதரி மேரி அவர்களும் ஜோசிப்பின் அவர்களும் குடும்பமாக ஒரு பாடலை பாட போறார்கள். அனைவருக்கும் சோஸ்திரம். இந்த வேளையிலே நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாட வைப்போம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல,
உந்தாய் என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். ஏன் எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். ஏன் எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏன் எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். ஏன் எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதே சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதே சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏன் எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். ஏன் எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாய் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாய் என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏன் எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். ஏன் எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். ஆமென். ஆமென். நல்ல ஒரு பாடலை பாடிய அன்பான சகோதரிகளை, அந்த குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே மலேசியாவிலே பந்திங் திருச்சபையிலே ஒரு வல்லமையான ஊழியத்தை வாலிப மக்கள் மத்தியிலே அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கிற கடைசி கால சம்பவங்களை விளக்குகிற வேதாகம நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஒன்றாக இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ஓய்வு நாளிலே அநேகர் இந்த கடைசி கால சத்தியத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். உண்மையாகவே நம்முடைய இருதயத்தினுடைய எல்லா நினைவுகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த கூட்டம் முடிந்து போகும் பொழுது நாம் அனைவரும் ஒரு ஆசீர்வாதத்தோடு தேவனுடைய வழிநடத்தலோடு கடந்து செல்ல போகிறோம். விசேஷ விதமாக இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறுபடியுமாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். அதே போல யூடியூப், ஃபேஸ்புக் ஆடியோவாக பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி உங்களையும் நாங்கள் விசேஷ விதமாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மகத்தான கிருபையினாலே நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை நேர்த்தியாக படித்து வருகிறோம். ஆனால் ஓய்வு நாள் தோறும் சனிக்கிழமைகளிலே கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்னும் பலம் அடைந்து ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு கடைசி கால சம்பவங்களை விளக்குகிற இந்த வேதாகம நிகழ்ச்சியில கடைசி காலத்தில நாம் எப்படிப்பட்ட உந்துதலோடு வாழ வேண்டும், தீர்க்க தரிசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் அவருடைய வழிநடத்தின்படி எப்படி உற்சாகம் அடைய வேண்டும், பலவீனம் அடையாமல் இருக்க தேவதாசர்கள் மூலமாக
நாம் அனைவரும் இந்த நாளிலே ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் தேவனுடைய அற்புதமான செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். அந்த வரிசையில இந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். நமக்கு தெய்வ செய்தியை கொண்டு வந்திருப்பவர் நம்முடைய குடும்ப அங்கத்தினர், நம்மோடு கூட இணைந்து அநேக இடங்களுக்கு இந்த ஊழியத்தை பரவ செய்த அன்பான ஐயா எல்டர் டேவிட் சம்பத்குமார் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். ஓகே, நம்ம அவர்களை அழைப்பதற்கு முன்பதாக அங்கே அவருடைய மைக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்க உங்க மைக்கை நீங்க ஆன் பண்ணிக்கிங்க ஐயா. ஓகே, ஐயாவுக்கு நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். இதெல்லாம் ஐயா குறித்து ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்பதாக நாம் பார்ப்போம். உண்மையாகவே ஐயாவை குறித்து நாம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஓய்வுநாள் பள்ளி பாடம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில 2வது மாதத்திலே நம்மோடு கூட இணைந்து அநேகருக்கு இதை வழிநடத்தி கொண்டு சென்றார்கள். அதே போல அவர்கள் இந்த நம்முடைய திருச்சபை சத்தியத்தில நிலைத்திருந்து அநேகருக்கு ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்லி இறுதி வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் அவருடைய ஊழியங்களை அவரால் இயன்ற வரைக்கும் பாண்டிச்சேரி பகுதியிலே செய்து வருகிறார்கள். கடைசி கால சத்தியங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னதுல மிக அன்போடு அதை ஏற்றுக்கொண்டு நான் சொல்கிறேன் என்று சொல்லி அந்த காரியத்தை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். உண்மையாகவே ஐயா டேவிட் சம்பத்குமார் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது மிக்க மகிழ்ச்சி. அவர்களை உலகளாவிய ஓய்வுநாள் பள்ளி பாட குடும்பங்களின் சார்பாக ஐயாவை அன்போடு வாழ்த்தி வருக 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 என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளுக்கான சத்தியத்தை ஆண்டவர் அவர்கள் மூலமாக கொடுக்கும்படியாக நாம் அனைவரும் செபத்தோடு கடந்து செல்வோம். ஐயாவுக்கு நிறைய தடங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வோம். ஐயா நம்மத்தில் இருக்கிற ராணி அக்கா, நீங்க ஒரு சின்ன ஜெபம் எடுத்துருங்கக்கா. ஐயாவுக்கு கொஞ்சம் இன்டர்நெட் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையும் இருந்த பிதாவே, இந்த நேரத்தில் நாங்கள் பாதமண்டி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இதோ இவர் எடுக்க போகும் இந்த பிரசங்கத்துக்காக விசேஷ வேண்டுதலை ஏறெடுக்கிறோம். நீரே அவரை மறைத்து நீர் பேசியறலும் வரும் தடங்களை யாவும் நீக்கி போட்டறலும். கர்த்தாவே, உங்களுடைய பிரசனம் இங்க இருக்கும் இந்த ஓய்வு நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்குமாறு இயேசு நாமத்தினால் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். நன்றி அக்கா, நன்றி. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த தடைகள் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை ஆண்டல் கேட்க கிருபை செய்வாராக. இந்த நேரத்தை அன்பான ஐயா டேவிட் சம்பத்குமார் ஐயா கொடுக்கின்றேன். ஐயா, நீங்க பேசுங்க, சத்தமா பேசுங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா. சரி, ஐயாவுக்கு நெட்வொர்க் இஷ்யூ. அவங்களால கனெக்ட் பண்ணவே முடியல. ஓகே, ஒரு சின்ன ஒரு பாடல் கவியை நம்ம பாடிடுவோம். பிமுக சகோதரி அக்கா, நீங்க ஒரு சின்ன ஒரு பாடல் கவியை எடுத்து பாருங்க. ஒண்ணு கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நாம் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நாம் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கலங்கிடாதே. தேவனிருக்க கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், மாறிடாதேவன் உன் கூட
அமைதி தரவே வந்திடுவேன், அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. ஆமென், ஆமென். ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப நன்றி. நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடல். அநேகமா டேவிட் சம்பத்குமார் ஐயா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா இருக்கீங்களா? ஓகே ஓகே ஐயா, இன்னும் ஒரு 2 நிமிடம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். உண்மையாகவே இந்த நாளிலே கலந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு யாராவது புதிதாக நம்முடைய குடும்பத்தில் இணைந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நாங்கள் விசேஷ விதமாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளிப்பாட குடும்பத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாள் பள்ளிப்பாடத்தை படிக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய மீட்டிங் எல்லாம் ஒரே ஐடி தான். ஆகவே கலந்து கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஐயா இருக்கீங்களா? ஐயா நீங்க பேசுறீங்க, ஆனா எங்களால சரியா கேட்க முடியல. உங்க மைக்கு கனெக்ட் ஆகல ஐயா சரியா. சரி ஐயாவுக்கு ரொம்ப இன்டர்நெட்டே இல்லை அங்கே, அவங்களுடைய இருக்கல, அதனாலதான் அவங்களால கனெக்ட் பண்ண முடியல. நம்ம நிறைய ஆவலோடு நிறைய காரியங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி மத்தியானம் பேசும்பொழுது என்னோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையாகவே இது நல்ல ஒரு காரியம் செய்யும் பொழுது சாத்தானுடைய தடைகள் வர செய்கிறது. இருந்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாத்தானுடைய எல்லா தடைகளையும் உடைத்து தேவன் நம்மோடு கூட இருந்து அசைவாடி நல்ல ஒரு அற்புதமாக இந்த ஒரு நிகழ்ச்சியை வழிநடத்துவாராக. ஓகே ஐயா மறுபடியும் கடந்து போயிட்டாங்க. சரி நம்ம செய்தி ஓகே ஓகே இப்போ ஒரே ஒரு செகண்ட்ல சகோதரி ஜூலியட் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் சொல்லி ஆசைப்படுறீங்க. சொல்லுங்க சகோதரி, உங்களுடைய சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. அதுக்குள்ள நம்ம காத்திருப்போம். இல்லை என்றால் இன்னொரு செய்தியை நாம் கேட்போம். சகோதரி ஜூலியட் ஓகே நீங்க சொல்லுங்க. ஒரு நானு ஷேர் பண்ணலாம் தான் அப்படி பண்ணல பாஸ்டர், சாரி. ஓகே, தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாஸ்டர் கேக்குதுங்களா நான் சொல்றது? கேக்குதுங்க. ஓகே, தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு 3 போன வாரம் என்னால ஒரு கிரீம் போட்டேன் நான் முகத்துக்கு. அந்த கிரீம் நீம் பேக் சார். நம்ம போடவே மாட்டேன் என்னைக்கும், சரி போட்டுதான் பாக்கலாம் அப்படின்னு போட்டா, அப்புறமா அடுத்த நாள் பார்த்தா ஒரே மூஞ்செல்லாம் சொரிய பயங்கரமா அரிச்சு மேலெல்லாம் புள்ளியா ஆயிடுச்சு. என்னடா பண்றதுன்னு தெரியல. நானும் அத மஞ்சள் போடுறேன் போக மாட்டேங்குது, ஆயில் போடுறேன் போக மாட்டேங்குது, டாக்டர்கிட்ட போக எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. 1 வீக் அப்படியே ஆயிடுச்சு. அப்புறமா சரி என்னதான் இருந்தாலும் போகவே மாட்டேங்குது இப்படியே, அப்புறம் உடம்பெல்லாம் ஸ்ப்ரெட் ஆனாலும் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி அடுத்த நாள் பார்த்தா நான் சொன்னேன் வேண்டாம் அப்பாயின்மெண்ட், எனக்கு டாக்டர்கிட்ட போறது சுத்தமா பிடிக்காது. சரி நம்ம ஜோம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டே இருந்தோம். ஜோம் பண்ணி ஏசப்பா இந்த இதை எடுத்து போடுங்க, நான் செய்யக்கூடாததை செஞ்சுட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா முகத்துக்கு நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரேயர் பண்ணி அப்புறமா சரியாயிடுச்சு. அதனால ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களோட கூட இருந்து நல்ல ஒரு உங்களை சாட்சியாக பயன்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, டேவிட் சம்பத்குமார் ஐயா வரல, இருந்தாலும் நம்ம ஒரு செய்தியோடு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ஓகே, நாம் பொறுத்தோம். ஓகே, 22 ஆயிடுச்சு. ஆகவே நாம் ஒரு சிறிய ஒரு செய்தியை நாம் கேட்போம். எல்லோரும் ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற பராமரித்து வருகிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே இதோ சாத்தான் ஏற்படுத்துகிற ஒவ்வொரு தடையிலும் உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆர்வத்தோடு உம்முடைய சத்தியத்தை கேட்க வந்த நாங்கள் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு தடை, பேச வந்த ஐயா அவர்களால் பேச முடியவில்லை. இருந்தாலும் உம்முடைய பரிசுத்த நாமம் எங்களில் வெளிப்பட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல வழிநடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இப்போ ஒரே ஒரு சிறிய ஒரு செய்தியை அடியேன் நான் கொடுக்கலான்னு சொல்லி பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டு இப்பொழுது நான் அந்த காரியத்தை நான் செய்ய முற்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஓகே, இப்போ நம்ம வாசித்து கேட்ட ஒரு வசனத்தில நம் அனைவருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு தீர்க்க தரிசன வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் எப்பொழுதெல்லாம் படிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி தொனிக்கிறது. நீங்க யாராக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், சிறியவராக இருக்கட்டும், முதியவராக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த வசனத்தை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், காலம் சமீபமாய் இருக்கிறது, காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சரியான விதத்தில இந்த தீர்க்க தரிசன வசனங்களை புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதை சரியான விதத்திலே கேட்க வேண்டும். அதை சரியான விதத்திலே கை கொள்ள வேண்டும். இப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருப்போம். இன்றைக்கு இந்த வசனத்தை படித்தால் மட்டும் நாம் பாக்கியவான்கள் ஆயிட முடியாது. ஹலோ ஐயா, இருக்கீங்களா? ஒரு செகண்ட். கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்க. ஓகே ஐயா, இருக்கீங்களா? ஓகே, மறுபடியும் கடந்து போயிட்டார்கள். சரி, நம்ம தொடர்ந்து நாம் அதை செய்வோம். ஆண்டவர் காரியங்களை செய்வாராக. ஓகே ஓகே இந்த வசனத்துல நாம் படித்த ஒரு காரியம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்கும்படியாக செய்கிறது. குறிப்பாக இந்த வசனத்தோடு இணைத்து நாம் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலமா? இன்றைக்கு வசனத்தை எல்லாம் படிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம். நாம் படித்து கொண்டு வரும் பொழுது நமக்கு எழுகிற ஒரு கேள்வி, நாம் கடைசி காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்கும் பொழுது நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் உண்மையாகவே நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு என்ன ஒரு அடையாளம் என்று நாம் இதில் கேட்கலாம். குறிப்பாக இந்த கேள்வியை நம்முடைய சந்ததியார்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நொடிகளிலும் கேட்பதுண்டு. குறிப்பாக நம்முடைய தாத்தா பேசும்பொழுதெல்லாம் என்ன சொல்லியிருப்பாரு? நான் செவன்த் அட்வென்டிஸ்டுக்கு புதிதாக வந்தேன். ஆனா நம்முடைய முன்னோர்கள் பேசும்பொழுது எப்படி வந்தார்கள்? காலம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள், கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி. நம்முடைய தந்தை அதைதான் பிரசங்கம் பண்ணியிருப்பார். இன்றைக்கு நாமும் இதைதான் செய்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் இதைதான் சொல்வார்கள். அப்படி என்றால் எது கடைசி காலம்? நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலமா என்பதை நமக்கு வேதாகம தீர்க்க தரிசனங்கள் சரியான விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. வேதாகம தீர்க்க தரிசனங்கள் நமக்கு சரியான ஒரு விளக்கத்தை, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க தானியேல் புத்தகத்துல படிக்கும் பொழுது அங்க கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன சிலை அதை முடிவடையும் நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ராஜ்யமும் சரியான நேரத்திலே சரியான விதத்திலே நிறைவேறியது. ஆனால் அங்கு ஆண்டோடைய வருகைக்காக அந்த ஒரு கல் வந்து அந்த சிலையை உடைப்பதற்காக காத்து நிறுத்திருக்கிற நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் வேதாகம தீர்க்க தரிசனங்கள்
நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது நீங்களும் நானும் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை. இந்த ஒரு சந்தேகம் நமக்கு மட்டும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்களுக்கும் இதே சந்தேகங்கள் அதிகமாக இருந்தன. அவர்கள் அனைவருமே ஒலிவ மலையில உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எழுந்த ஒரு கேள்வி, ஆண்டவரே, இந்த காரியத்தை மத்திய 24ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், 3-14 வரை இருக்கிற வசனத்தை படிப்போம் என்று சொன்னால், பின்பு அவர் ஒலிவ மலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? பாருங்க, யாருக்கு இந்த கேள்வி வந்திருக்கிறது? இயேசுவோடு உறங்கினவர்கள், இயேசுவோடு சென்றவர்கள், இயேசுவோடு உண்டவர்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருகிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகை எப்பொழுது இருக்கும்? உம்முடைய வருகைக்கும் எம்முடைய இந்த ஒரு காரியத்திற்கும் எங்களுக்கு அடையாளத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கேட்டுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையில ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், ஒரு அற்புதமான ஒரு அடையாளத்தை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்கள், அவர் சொன்ன ஒரு காரியம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு உங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதான் கடைசி காலத்துல மிக அற்புதமான ஒரு அடையாளம் என்று சொன்னால், உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு அடையாளங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக இங்கே சொல்லுகிறார். முதலாவது சொல்லுகிறார், அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதலாவது அடையாளம் என்னது? அநேகர் ஆண்டவரை வஞ்சித்து ஆண்டவரை இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? அநேகர் நான் தான் கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சித்து கொண்டிருப்பார்கள். அடுத்த அடையாளத்தை பார்ப்போம் என்று சொன்னால், யுத்தங்களையும். ஹலோ ஐயா, இருக்கீங்களா? வந்துட்டீங்களா? ஒரே வேற டிவைஸ் போட்டிருக்கேன். ஓகே ஓகே, கேக்குதா? ஓகே, வந்துருச்சு. ஒரே ஒரு செகண்ட்ங்க. ஆகவே இந்த ஒரு கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்களில் இந்த காரியத்தை நாம் தொடர்ந்து நாம் படிப்போம். நம்ம மத்தியில் இருக்கிற ஐயா டேவிட் சம்பத்குமார் ஐயா ஆயத்தமாக வந்திருக்கிறார்கள். இந்த தடைகள் கடந்து ஆண்டு நம்மோடு கடந்து நல்ல ஒரு சத்தியத்தை கொடுக்கும்படியாக இது வந்திருக்கிறார்கள். யூடியூபின் மூலம் பார்க்கிறவர்கள் தொடர்ந்து ஐயாவுடைய செய்தியை நாம் கேட்போம். தெரியுதா? கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்க. சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் கூட கடவுளுடைய கிருபையினால இன்னும் ஒரு சூழ்நிலை ஆண்டவர் மாற்றி கொடுத்திருக்கிறாரு. இந்த மாலை நேரம் கொஞ்சம் நேரம் பிந்தி போனாலும் என்னோட கூட நீங்க கொஞ்சம் பொறுமையா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா எல்லாவற்றையும் கொஞ்சம் முடிக்கிறதுக்கு நேரம் எடுக்க முடியலன்னா கூட ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். நம்முடைய வேதாகமத்தை 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு திருப்புங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது 3 முக்கியமான காரியங்களை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு குறிப்பிடுகிறார். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் ஜாக்கிரதையாயிரு. அதாவது சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, அவர்களை குறித்து, அதாவது சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து, தங்களுடைய ஜீவியத்தை குறித்து, தங்களுடைய கீழ்ப்படிதல், விசுவாசம், நம்பிக்கை போன்ற காரியங்கள்ல எப்படி இருக்கிறோம் அப்படின்றத குறித்தும், அடுத்தது நம்ம என்ன போதிக்கிறோம், என்ன சத்தியத்தை நம்ம எடுத்து சொல்லுகிறோம் என்ற ஒரு தெளிவான கண்ணோக்கத்தோட எடுத்து சொல்லணும் அப்படின்ற. 3வது இன்னொரு காரியம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ அதில் நிலைத்திரு அப்படின்ற.
இந்த மூன்றையும் செய்தால் உன்னையும் உன்னுடைய உபதேசத்தை கேட்கிறவர்களையும் நீ ரட்சித்துக் கொள்வாய்ன்னு சொல்லி சொல்ற. சுவிசேஷ ஊழியம் அல்லது தேவனுடைய சத்தியமானது உலகம் முழுவதுமே கூறி அறிவிப்பதற்காக இந்த ஒரு ரகசியத்தை நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நமக்கு சுவிசேஷத்திலே நமக்கு ஃபெயிலியர் ஏற்படுது, அதாவது தோல்வி ஏற்படுது என்றால், ரட்சிப்பின் சத்தியமானது அநேகருக்கு போய் சேரவில்லை என்றால், நாம கொடுக்கக்கூடிய சுவிசேஷ வேலையிலே அது ஒரு வல்லமையற்றதாக இருக்கிறது என்று நாம் எண்ணுவோமானால், அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கக்கூடிய பதில் என்னவென்றால், உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் ஜாக்கிரதையாயிரு. அதோட கூட அதிலே நீ நிலைத்திரு சொல்லி சொல்ற. இந்த 3 காரியங்களை செய்தாமானால் நாம என்ன செய்யலாம் என்றால், நம்மையும் நம்முடைய உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்ளலாம். இதுல சில சமயங்கள்ல ஊழியத்துல அல்லது சுவிசேஷ வேலையை கூறி அறிவிக்கிறவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்றால், எடுத்து சொன்னவர்கள், உபதேசத்தை கொடுத்தவர்கள், அவர்கள் ரட்சிப்பை பெற முடியாமல் போய்விடுவார். சத்தியத்தை கேட்டவர்களும் உபதேசத்தை கேட்டவர்களும் சில சமயங்களிலே அவர்களும் ரட்சிப்பை பெறாமல் போய்விடுவார். ஆக இதற்குரிய காரணம் என்னவென்றால், இதுதான் காரணம். நம்முடைய அம்மையாருடைய ஒரு புத்தகத்துல, கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகத்துல 30வது பக்கத்திலே 3வது பேராகிராஃபிலே என்ன எழுதுகிறார்கள் என்றால், ஒரு முக்கியமான ஒரு சரித்திர சம்பவத்தை அம்மையார் இங்கே எழுதுகிறார்கள். கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகத்திலே, அதாவது அந்த எருசலேம் நகரம் விழுவதற்குரிய நேரம் வரும் பொழுது, அது அழிவதற்குரிய நேரம் வரும் பொழுது, அல்லது ரோமர்களுடைய படை அதை சுட்டெரிக்கும்படி அவர்கள் வந்த நேரத்திலே, வருவதற்கு முன்பு அந்த எருசலேம் நகரத்திலே 7 வருடங்களாக ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், எருசலேம் அழியப் போகிறது என்ற செய்தியை அவன் எருசலேம் முழுவதும் கிழக்கு மேற்கு தெற்கு ஆகிய எல்லா திசைகளிலும் போய் அந்த ஒரு எச்சரிப்பின் செய்தியை அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் எருசலேம் மேல மலை மேல ஏறுறது, ஆலயம் வரைக்கும் போறது, அங்க போய் நின்று அந்த சத்தியம் சொல்றது, எச்சரிப்பை கொடுக்கறது, திரும்பவும் கீழே இறங்கி வர்றது, ஊர்களுக்கெல்லாம் போகிறது, இந்த சத்தியத்தை கொடுக்கறது, இந்த எச்சரிப்பை கொடுக்கறது, இப்படியே தான் அவன் செய்து கொண்டிருக்கிறான். இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அவன் சொன்ன பிரகாரமாக அந்த 7வது வருடம் 7 வருடம் முடிந்த பிறகு சரியான நேரத்திலே அவன் சொன்ன கால குறிப்புகள் எல்லாம் சரியா இருந்தது, தீர்க்க தரிசன விளக்கங்கள் சரியா இருந்தது, எந்த விதமான அவனுடைய கணிப்புல எந்த தவறும் கிடையாது. அவன் தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்த ஆராய்ச்சி மிகவும் துல்லியமா இருக்கு. அதுல எந்த விதமான ஒரு தோல்வி அவனுக்கு இல்லை. ஆனால் இதுல ஒரு பெரிய, அதுல அந்த கடைசி வரியை நம்ம படிக்கும் பொழுது என்ன பார்க்கிறோம் என்றால், அவன் அந்த எச்சரிப்பின் செய்தியை கடைசி வரைக்கும் அவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். எது வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்றால், அந்த எருசலேம் நகரத்துக்குள்ளே அவன் சிறைச்சேதம் பண்ணப்பட்டு வெட்டப்பட்டு அவன் அங்கேயே மரித்து போகிறான். அவன் மரிக்கிற வரைக்கும், அவன் சாகுற வரைக்கும் இந்த வார்னிங் அவன் கொடுத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்ல. இதுல நம்ம ஒரு உண்மையான ஒரு ஆழமான ஒரு உண்மை இருக்கிறது, அதை நம்ம கவனிக்கணும். என்னவென்றால், இந்த மனிதன் 7 வருடமாக அவன் இந்த எச்சரிப்பின் செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கான். எருசலேம் சீக்கிரத்திலே அழிய போகிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம அட்வந்த மக்களுக்கு 2300 நாற்பதுகளை நம்ம படிக்கும் போது நம்ம தெரிஞ்சிருப்போம். கிபி 70ல எருசலேம் நகரமானது அழிக்கப்பட்டதுன்றது, நமக்கு சுட்டரிக்கப்பட்டதுன்றது நமக்கு தெரியும், ரோம படைகளாலே. இந்த சரித்திரங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனாலும்
அந்த எச்சரிப்பின் நேரத்தை, அந்த ஒரு சுட்டரிக்கப்பட்ட நேரத்துல அதுக்கு முன்பாக 7 வருடங்களாக இந்த மனிதன் என்ன செய்தான் என்றால், சரியாக அந்த தீர்க்க தரிசனத்தை கணித்து ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறான். இவன் அப்படி கொடுத்த பிறகு அவனை என்ன செய்தார்கள் என்றால், அவனை சிறைச்சாலையில போட்டார்கள், தண்டித்தார்கள். அப்பொழுது அவன் தன்னுடைய எச்சரிப்பின் செய்தியை நிறுத்தல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது, காலம் வரும்பொழுது அவனை அந்த ஒரு பெரிய அழிவுல, எருசலேம் அழியும் போது அந்த அழிவுல அவனும் என்ன செய்தான், சிக்கொண்டு அவனும் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு மரித்து போனான்னு சொல்லப்பட்ட. இந்த காரியத்தை நம்ம படிக்கும் பொழுது ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ள போகும். அதாவது இந்த மனிதன் எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறான். அந்த எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கும் பொழுது, 7 வருடங்களாக கொடுக்கும் பொழுது, அவன் சரியாக தானியேல்ல சொல்லப்பட்ட அந்த பாழாக்கும் அருவருப்பை குறித்த தீர்க்க தரிசனத்தை அவன் படிச்சிருக்கான். அதைதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அவரும் சொல்லுகிறார். பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகிறவர்கள் என்ற அந்த வசனத்தை ஒரு எச்சரிப்பை நம்முடைய ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு எடுத்து சொன்னார்னு சொல்லி பார்க்கும். இந்த பாழாக்கும் அருவருப்பை குறித்த தீர்க்க தரிசனத்தை அவன் தெளிவா படிச்சிருக்கிறான். அந்த கணக்குல எந்த விதமான தவறும் கிடையாது. சரியாக அந்த AD 70, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருடத்திலே அந்த எருசலேம் தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டு அது அழிக்கப்படும். அநேக யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள் அநேகர் மாண்டு போவார்கள், சிறைப்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு அவர்கள் மரித்து போவார்கள் என்ற அந்த தரிசனத்தை அவன் தெளிவாக படித்திருக்கிறான். அவன் சொன்ன பிரகாரமாக அந்த நாளும் வந்தது, சரியான அந்த சூழ்நிலையும் ஏற்பட்டது. அதுல எந்த விதமான மாற்றமோ ஒரு தோல்வியோ ஏற்படல. அவன் தீர்க்க தரிசனத்தை மிகவும் தெளிவாக படித்திருந்திருக்கிறான். ஆனாலும் கூட இதுல என்னவென்றால், அந்த அழிவிலே, அந்த எருசலேம் நகரத்தினுடைய அழிவிலே அவனும் சிக்கொண்டு அவனும் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு மரித்தான் என்று சொல்றான். எல்லாமே தெளிவா படிச்ச அவன், எல்லாவற்றையும் தெளிவா தெரிந்து கொண்டிருந்தவன், அந்த தீர்க்க தரிசனங்களை விளக்கம் சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யலன்னு சொன்னாக்க எந்த விதமான ஒரு மாற்றமோ குழப்பமோ ஏற்படல. அப்படியெல்லாம் ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை சொன்ன அந்த மனுஷன் ஏன் கடைசி நேரத்துல அவன் வாளால் வெட்டப்பட்டு அவன் மரித்தான்றது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு கேள்வி. இதுல நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன்னுடைய வீட்டில் எதுவும் இருப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன், அப்படி இப்படியே ஓடிடுங்க அப்படின்ற. இது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இதற்கு முன்பாக இருந்தாலும் கூட அவன் செய்த தவறு என்னவென்றால், ஆசாரியர்களோடும் வேதபாரர்களோடும் பரிசேயர்களோடும் சேர்ந்து கொண்டு அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல. மற்ற தீர்க்க தரிசனங்கள் தெளிவா அவனுக்கு தெரியுது, எப்ப முடிய போகுது, என்ன நடக்க போகுதுன்றது தெரியுது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் சமயத்துல அவர் பெத்லகேம்ல பிறப்பாருன்றத சொன்னாங்க இல்லையா, தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கதுன்னு சொல்லி, அது போல தீர்க்க தரிசனத்தை சரியாக கணித்து அவன் சொல்லியிருக்கிறான். ஆனால் அதற்கு பிறகு கிறிஸ்து சொன்ன ஒரு முன்னெச்சரிக்கை, ஒரு வார்னிங், பரிசுத்த ஸ்தலத்துல அந்த பாழக்கம் அருவருப்பை நீங்க பார்க்கும்பொழுது என்ன செய்யுங்க, அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுங்க அப்படின்ற இந்த ஒரு காரியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளல.
அவன் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் அவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று யூதர்கள் அந்த காலத்திலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அவர் சிருஷ்டிகர்த்தர் என்றும், அவர் இந்த பூமியிலே மனுஷ சாயலாக வந்தார் என்றும், மாம்ச சாயலாக வந்து பிறந்தார் என்றும் எந்த ஒரு காரியத்தையும் யூதர்கள் அந்த காலத்துல ஏற்றுக்கொள்ளாத ஒரே காரணத்தினால அவர்கள் என்ன செய்யவில்லை என்றால், கிறிஸ்துவால கொடுக்கப்பட்ட அந்த எச்சரிப்பின் செய்தியை அவர்கள் விட்டுவிட்டார். கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகத்திலே அம்மையார் மிகவும் தெளிவாக என்ன எழுதுகிறார்கள் என்றால், அந்த எருசலேம் நகரமானது சூழ சிறைப்பிடிக்கப்பட்ட போது அந்த நேரத்திலே ஒரு கிறிஸ்தவர்கள் கூட, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த அந்த 12 சீஷர்கள் அப்போஸ்தலரோட கூட இருந்த ஒரு கிறிஸ்தவர்கள் கூட அந்த பேரழிவில் அவங்க மாட்டவே கிடையாது. சரியான நேரத்தில் அவர்கள் தப்பித்து போய்விட்டாங்க. ஆண்டவர் அதை தான் சொன்னாரு. பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கிறத நீங்க காணும் போது நீங்க என்ன செய்யுங்க, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். பேலா என்ற ஒரு பெரிய மலைப்பகுதிக்கு அவர்கள் ஓடினார்கள். அங்க இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள ஒரு இடம் அது. ஆனால் ஜோசிபஸ் என்ற சரித்திர ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் என்றால், 10 மைலுக்கு அண்ணாண்ட இருக்கிற அந்த மலைப்பகுதியிலே இந்த யூதர்களும் இந்த மக்களும் அழியும் போது அவர்கள் செய்த கூக்குரல் சத்தம் அந்த இடம் வரைக்கும் கேட்டுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அழிவை அன்னைக்கு எருசலேம்ல எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், எச்சரிப்பின் செய்தியை கொடுத்த இந்த மனுஷன் ஏன் அந்த இடத்துல அவன் மரித்து போனான், அல்லது அந்த அழிவில் அவனும் சிக்கொண்டான்? ஏன் அந்த கிறிஸ்தவர்களோட கூட அவனும் தப்பித்து வெளியே போகல? நமக்கு விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, தீர்க்கதரிசன ஆவியில ஒரு கிறிஸ்தவன் கூட என்ன செய்யல, அந்த அழிவுல மாட்டல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்துவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த ஒருவருமே என்ன செய்யல, அழிக்கப்படல. அப்படியானால் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர்கள் அழிந்து போனதற்கு, அவர்கள் மாண்டு போனதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசியாமல் போனது மட்டும்தான். அவராலே சொல்லப்பட்ட வசனத்தையோ எச்சரிப்பின் செய்தியையோ, அது தேவனிடமிருந்து வந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதை விசுவாசிக்கலாம். அந்த ஒரே ஒரு காரணம் தான் அந்த அழிவில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நமக்கு முன்கூட்டியே நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் இதை செய்யுங்கள், இதை செய்யாதிருங்கள், இப்படி நடக்கும்போது நீங்கள் இப்படி ஆயத்தமா இருங்கள், இதை செய்யுங்கள், அதை செய்யாதீர்கள் என்று அநேக கட்டளைகளையும் அநேக உத்தரவுகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். சில சமயங்களிலே ஒரு சில இடங்களுக்கு போக வேண்டாம் என்று சொல்கிறார். ஒரு சில சமயங்களிலே அந்த இடத்துக்கு போங்கள் என்று சொல்கிறார். அதிலே அவருடைய சித்தம், அவருடைய வழி, அவருடைய ஞானம், அறிவு எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. சீஷர்களை பார்த்து அந்த எருசலேம் சேனைகளால சூழப்படும் போது நீங்க ஓடி போங்கன்னு சொல்லி சொன்னா என்ன காரணம்? ரோம படை வந்து அந்த எருசலேமை சுற்றிலும் வந்து முற்றுகை போட்டுச்சு. முதலாவது ஒரு ராஜா வந்தா, தீத்து. அதுக்கு பிறகு செல்சியஸ் என்றவன் வந்து அவன் முற்றுகை போட்டான்னு பார்க்கும். ஆனால் அந்த முற்றுகை போட்ட நேரத்துல அவர்கள் செய்த காரியம் என்னவென்றால், அந்த எருசலேம் பட்டணத்தினுடைய அந்த வாசல், பெரிய கதவுகள் உள்ள வாசல் அன்றைய தினத்திலே முழுமையாக திறந்து கிடந்தது. இந்த சீஷர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், வீட்டின் மேலே இருந்தவர்கள் அப்படியே ஓடினார். ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும்.
அதாவது எருசலேமுடைய வீடுகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்க, ஒரு வீட்டுல நீங்க மேல இருக்கிற வீட்டுல ஏறிட்டீங்கன்னு சொன்னாக்க, அங்க இருந்து பக்கத்து வீடுகள் மாடியில அப்படியே ஒரு மாடியை தாண்டி தாண்டி நேரா நம்ம என்ன செய்யலாம், அந்த நகரத்தினுடைய வாசல் வரைக்கும் நம்ம வரலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு, நெருக்கமான வீடு. அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்னாக்கா, அந்த உத்தரவு போட்டவங்க ஒருத்தருமே அவங்க சொன்ன பிரகாரம் கீழே இறங்கி வரவே இல்லை. எல்லாரும் ஓடி போய் என்ன செய்யறாங்க, நகரத்தினுடைய கடைசி வரைக்கும் போய் அவர்கள் தப்பித்து போய்விட்டார்கள் சொல்லுவாங்க. அவர்கள் வெளியே போன பிறகு அந்த எருசலேம் பட்டணமானது ரோமர்களுடைய படையினாலே தீ கொளுத்தப்பட்டது. அந்த சரித்திரம் அது தனி சரித்திரம், நம்ம பார்க்கிறோம். அதிகமான நேரம் நமக்கு கிடையாது, அதனால கொஞ்சம் சொற்பமான விலைக்கு விட்டுறேன். அதனால நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய காரியம், கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆண்டோட பிள்ளைகள், சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துடைய எச்சரிப்பின் செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் சொன்ன பிரகாரமாக ரோமருடைய படைகள் சூழ்ந்த உடனே அவர்கள் தப்பித்து ஓடி போயிட்டார். ஆனா கடைசி வரைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவருடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கேயே நம்ம இருந்தவங்க, நாங்க ரோமர்களோட சண்டை போட போறோம்னு சொல்லிட்டு அவங்க. ஆனால் என்ன நடந்தது என்றால், ரோம படை அவர்களை அழிக்கும் போது அந்த சரித்திர ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் என்றால், ரத்த ஆறு ஓடினது அப்படின்னு. ரத்த ஆறு ஓடினது. அந்த முற்றுகை போட்ட காலங்களிலே அவர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் ஆண்டவர் கொடுத்த அந்த சாபம், இவன் பிள்ளைகளின் பிள்ளைகளை தின்பாய் என்ற அந்த சம்பவம் அங்க நடைபெற்று. ஆக அவ்வளவு கொடூரமான ஒரு பெரிய வாழ்க்கை, அவருடைய அனுபவத்தை அன்னைக்கு யூதர்கள் பெற்றுக்கொண்டாங்க. கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது அவங்க சொன்ன வார்த்தை, இந்த பாவம் எங்க மேலேயும் எங்க பிள்ளைகள் மேலேயும் இருக்கட்டும் அப்படின்னா, அது அப்படியே என்ன செய்துச்சு, இங்கே நிறைவேறிச்சு என்று நம்ம பார்க்கணும். ஆக நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், கிறிஸ்துடைய கட்டளைகளுக்கு கீழ்பட்டு அவர் சொன்ன வார்த்தையை ஒரு சின்ன இம்மி அளவு கூட மீறாதபடிக்கு செய்தவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள், சரியான நேரத்தில் எருசலேம் விட்டு வெளியே ஓடினவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். ஓடாதவர்கள் பிழைக்கவே. சரி, இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள்? இதுல இன்னும் ஒரு சரித்திர சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்னவென்றால், ஏரோது மன்னன் ஆண்டுட்டு இருந்த காலத்துல கிமு 33, 34 அந்த மாதிரி நேரத்துல 37க்குள்ள அவன் என்ன செய்தான்னு சொன்னா, ஏதாவது இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஏற்படுமானால் அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி எருசலேமுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு பெரிய கோட்டையை அவன் கட்ட. இந்த கோட்டை ஒரு பெரிய கோட்டை, ஏறக்குறைய ஒரு 1300, 1350 மீட்டருக்கு நீளம் உள்ள ஒரு பெரிய கோட்டை செவரை கட்டி, அது உள்ள எல்லா வசதிகளையும் வைத்து ஒரு கோட்டையை வச்சிருக்கான். அதுல போய் அவன் ஒளிந்து கொள்வதற்காக வேண்டி அவன் கட்டியிருந்தான். அப்போ இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த இடத்துக்கு நம்ம ஓடி போயிட்டாக்க நாம தப்பிச்சு கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு என்ன பண்ணாங்கன்னா, அந்த யூதர்கள் எல்லாம் அங்க ஓடணும். அந்த யூதர்கள் எல்லாரும் அங்க ஓடின பிறகு ஒரு சரித்திர உண்மை என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்க, 967 பேர் அந்த இடத்துல போய் ஒளிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏப்ரல் மாசம் 15ஆம் தேதி, 14ஆம் தேதி அவர்களுக்கு புது வருஷம். தமிழ் புது வருஷமும் யூதர்களுடைய புது வருஷமும் ஒரே நாள். சித்திரை மாசம் இங்கே முதலாவது கோட்டையினுடைய பெயர் மசாடா என்ற கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள போய் 967 பேர் என்ன செய்தாங்கன்னா ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒளிந்து கொண்ட பிறகு இந்த ரோமர்களுடைய படை கிபி 70க்கு பிறகு 73 வரைக்கும் அவங்க அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த 73வது வருடத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரோமர்களுடைய படை அந்த கோட்டையை முற்றுகை போடும். மசாடான்ற கோட்டையை முற்றுகை போடுச்சு. போடும் பொழுது அந்த யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த ரோமர்களுடைய கையில மாட்டி நம்ம திருப்பவும் அவர்களுக்கு அடிமைகளாக போகிறதை விட
நாம இப்ப என்ன செய்வோம், எல்லாருமே இந்த 967 பேரும் தற்கொலை பண்ணி ஒரு செத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ 967 பேர்ல 2 இஸ்திரிகளும் 2 பெண்களும் 5 சிறு பிள்ளைகளும் மட்டும் தப்பிச்சாங்க. மீதி அத்தனை பேருமே அந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுளுடைய வார்த்தையை நீங்க சேனைகளால சூழப்படும் போது அங்கிருந்து போயிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம போனது நிமித்தம், கிறிஸ்துவை விசுவாசாமல் போனது நிமித்தமாக எவ்வளவு பெரிய ஒரு அழிவை அவங்க சந்திக்கிறாங்கன்னு தெரியுமா. நாம இதுல அம்மையார் கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகத்திலே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு பகுதியிலே 620வது பக்கத்திலே என்ன சொல்லுகிறார், இந்த 32வது பக்கத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பாழாக்கம் அருவருப்பை குறித்து நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த பாழாக்கம் அருவருப்புன்ற அந்த தீர்க்க தரிசனம் யூதருடைய காலத்துல கிபி 70 நிறைவேறது போல அது இன்னொரு முறை நிறைவேறும் என்று அவர் சொல்லுவார். 2 முறை நிறைவேற வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனம். அது ஆங்கிலத்திலே டியூவல் அப்ளிகேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு 2 முறை நிறைவேறக்கூடிய அந்த தீர்க்க தரிசனத்தை முதலாவது முறையாக கிபி 70 அது முடிஞ்சு போச்சு. ஐயா உங்க வாய்ஸ் கேட்கல. ஐயா உங்களுடைய வாய்ஸ் கேட்கல. ஐயா ஐயாவுக்கு கால் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரியாச்சா? ஓகே ஓகே. இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னாக்க, ஞாயிற்றுக்கிழமை சட்டம் வரும்பொழுது திரும்பவும் அது நிறைவேறும். அவர்கள் திரும்பவும் என்ன செய்வாங்கன்னாக்க, தேவனுடைய சபையாகிய, அதாவது எருசலேம் சொல்றது இன்றைக்கு இருக்கிற எருசலேம் நம்முடைய மீதமான சபை, 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபை. இந்த சபையை அவங்க முற்றுகை போடும் பொழுது, அதாவது போப்பு மார்க்க முற்றுகை போடும் பொழுது, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சட்டத்தை கொண்டு வந்து அங்க வச்சு பரிசுத்த ஓய்வு நாளை அவர்கள் எடுத்து போடும் பொழுது என்ன நடக்க போகிறது? நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாரும் காடுகளுக்கும் மலைகளுக்கும் ஓடிப்போங்க. அன்றைக்கு அந்த இந்தியாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகணும்னு சொன்ன பிரகாரமாகவே இன்றைக்கு நம்மையும் பார்த்து என்ன செய்யலாம், நகரங்களையும் பட்டணங்களையும் இடங்களை விட்டுட்டு நம்ம ஓடி போடணும் அப்படின்றார். இதான் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனைகள். நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒரே காரணத்தின் நிமித்தமாக தான் அவர்கள் அழிவை சந்தித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு என்றால், நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்ட போது அதை தேவனுடைய வசனமாகவே ஏற்றுக்கொண்டதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம கையில எடுக்கிறது ரொம்ப காலமா, நம்ம காலையிலேயும் மாலையிலேயும் பல நேரங்கள் இந்த வசனங்களை படிச்சுக்கிட்டு நம்ம பெற்றுதான், அதை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, ஒரு சாதாரண புத்தகத்துல இருந்து படிக்கணும்ன்ற மாதிரி சில சமயங்கள்ல என்ன செய்யறது ஒரு உணர்வு ஏற்படும். அப்படி கிடையாது. இந்த வசனங்கள், சத்திய வசனங்கள் மகத்துவமான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அதை தேவனுடைய வசனமாகவே நாம் ஏற்றுக்கொண்டால்தான் அதனுடைய வல்லமையும் நமக்கு தெரியும். ஆகையினால நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், கடைசி காலங்கள்ல கிறிஸ்துவானவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, என்ன ஆலோசனை கொடுத்திருக்கிறாரோ,
அந்த ஆலோசனைகளை நம்ம அலட்சியப்படுத்தி அப்புறப்படுத்தி அவர் சொன்னபடியே செய்யாதபடிக்கு அவர் சொல்லாத காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாகவே அந்த யூதர்களோட அழிவை அவர் செஞ்சதை போல நமக்கு அந்த ஆகையினாலே கடைசி நாட்களிலே நமக்கு நிறைய ஆலோசனைகளை இந்த ஞாயிற்றுக்கிழமை சட்டம் வரும்போது என்ன செய்யணும்னு நமக்கு கொடுத்துருக்கு. அதாவது அந்த ஒரு எச்சரிப்பை 7 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருந்த மனுஷன் சரியா தீர்க்க தரிசனத்தை படிச்சிருந்தான். நல்ல வேத ஆராய்ச்சி, நல்ல ஒரு பெரிய ஒருவேளை ஒரு டாக்டரேட் வாங்கினவனால கூட இருக்கலாம், சொல்ல முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர், நல்ல ஒரு ஊழியத்தை செய்யக்கூடியவன் விடாத அவன் வேலை செய்யறான். என்ன வேலை செய்யறான்? எச்சரிப்பின் தூதை காலையில முதல்ல அந்த ராத்திரி வரையும் அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவனுடைய உழைப்புல, ஊழியத்தின் உழைப்புல தவறு கிடையாது, அவர் சோம்பேறியும் கிடையாது, அவருடைய ஆராய்ச்சியிலையும் தவறு கிடையாது, எல்லாம் சரியா இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் அவன் கிறிஸ்துடைய வார்த்தையை விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கைக்குரியதை, தன்னுடைய ஜீவித்துக்குரியதை அவன் எடுத்துக்கொள்ளாமல் போனதுனால அவன் அந்த பேராபத்துல, பேரழிவுல அவனுக்கும் பங்கு ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம அன்பிருந்த பிள்ளைகளா இருக்கக்கூடியவர்கள் நாம உலகத்திலேயே தீர்க்க தரிசனங்களை அதிக தெளிவாக, அதிக துல்லியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஞானம் உள்ளவர்கள் அப்படின்ற ஒரு பெயர் நமக்கு உண்டு. பெஸ்ட் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல வேத மாணாக்கர்கள் என்ற பெயர் நமக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஞானம் உள்ள நாம மற்றவர்களுக்கு போதிக்கும் பொழுது பவுல் ஆரம்பத்துல சொன்னது, உன்னை குறித்தும் உன் போதகத்தை குறித்தும் ஜாக்கிரதையா. நம்மளை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இல்லாம விட்டுட்டோம் சொன்னாக்க, நம்முடைய விசுவாசத்தை நம்ம இழந்திருந்தோம் சொன்னாக்க, நாம கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, அதுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நம்ம இருப்போமா? நிச்சயமாகவே அந்த யூதர்களுக்கு ஏற்பட்ட அழிவில் அவர்கள் மாட்டினது போல நமக்கும் ஒரு அழிவு ஏற்படும். அந்த நேரத்துல அதுலதான் நம்ம மாட்டிப்போம். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் கடைசி காலங்கள்ல நமக்கு கிறிஸ்துவானவர் கடைசி நாட்கள்ல நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறாரு. வேதாகமத்திலே அநேக சமயங்கள்ல என்ன செய்யறாரு என்றால், ஐயா உங்க சாட்சியாக வேண்டாம்னு சொல்லி, சாட்சியாகமலை பத்தி பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அது இயேசுவை பற்றின சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம். ஆக அதுவும் கிறிஸ்துவானவர் தம்முடைய ஊழியக்காரி மூலமாக சொன்ன வார்த்தைகள் தான். அவைகளை நம்ம அலட்சியப்படுத்தும் போது, அவர் கொடுத்த ஆலோசனைகளை நம்ம வேண்டாம்னு சொல்லும் பொழுது நாம் என்ன செய்யறோம்? கிறிஸ்துவ விசுவாசிக்காதபடிக்கு நம்ம சொந்த வழியில. இன்னொரு காரியம் அம்மையார் என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்க, ஞாயிற்றுக்கிழமை சட்டம் வருவது என்பதற்காக வேண்டி நாம என்ன செய்யக்கூடாது என்றால், முன்னெச்சரிக்கையாக இருக்கிறோம்னு சொல்லி முன்கூட்டியே நம்ம இடங்களை வாங்கி போட்டு நம்ம காடுகளுக்கு மலைகளுக்கு ஓடி போகிறோம்னு சொல்லி அங்க காடுகள்லயும் மலைகளையும் நம்ம இடங்களை வாங்கி போட்டு அங்க உட்கார்றதோ, இல்ல அதுக்காக உணவுகளை ஆயத்தப்படுத்தி நம்ம சேமித்து வைக்கிறதோ, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இது அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனை. இது போன்ற அநேக ஆலோசனைகள் நமக்கு மிகவும் துல்லியமாக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசன சாட்சியாகமங்களிலே, வேத வசனத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆக இவைகளையெல்லாம் பார்க்கிற நாம, ஒருவேளை நாம் கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசியாமல் போய்விடுவோமானால், நமக்கும் அந்த 7 வருஷமாக வார்னிங் மெசேஜ் மனுஷனுக்கும் வித்தியாசமே இல்லாத. ஆனால் கிறிஸ்தவர்களாக இருந்து ஒன்றுக்குமே தெரியாத, படிப்பறிவு இல்லாத அந்த 12 சீஷர்கள், மற்ற கூட இருந்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அவர்கள் என்ன செய்து தப்பித்து ஓடினார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆகையினாலே நாம ஒரு காரியம் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் நம்ம எங்க நிற்க சொல்லுகிறாரோ அந்த இடத்துல நாம நிற்கணும். எந்த இடத்தை விட்டு அவர் வெளியே போன்னு சொல்றாரோ நம்ம எருசலேம்ல அவர் இருக்க சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படும் வரைக்கும் எருசலேமிலே தரித்திருங்கள் அப்படின்னா. அவர்களுக்கு முன்மாறி ஊற்றப்பட்டது, எல்லாம் வேலையை முடிச்சு ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு? இந்த நேரம் வந்த உடனே நீங்க வெளியே போயிடும். அவர் வெளியே போகணும்னு சொன்னா நம்ம வெளியே போயிட வேண்டியது, அவர் உள்ள இருன்னு சொன்னா நம்ம உள்ள.
நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி சொந்த வழிகளை நாம தேடும் பொழுது, பக்கத்துல இருக்கிற அந்த மசாடா கோட்டையும் ஒரு சின்ன மலை தான், ஒரு குன்று தான். ஆண்டவர் வந்து இந்த மலைக்கு போச்சோனாரு, நான் அந்த மலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாலும் நமக்கு ஆபத்து. அவர் சொன்ன மலைக்கு போகணும், அவர் சொன்ன திசையில போகணும், அவர் சொன்ன இடத்துக்கு தான் நம்ம போகணும். நமக்குன்னு ஒரு வழியை நம்ம தெரிந்து கொள்ளவே கூடாது. நாம அவருக்கு முற்றிலுமா ஒப்படைத்திருக்கிறோம்னு சொன்னா அதான் அடையாளம். பூரணமாக நம்ம அவர் கீழ்ப்படுகிறோன்றதுதான் அடையாளம். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க இந்த கடைசி நாட்கள்ல நம்ம ஜீவிக்கிறோம். அட்வென்ட் மக்களுக்கு இப்போ நம்ம ரொம்ப நெருக்கத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சட்டத்துக்குள்ள சமீப காலமா நடந்துகிட்டு இருக்கிற காரியங்கள்லாம் மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை நெருக்கத்துக்கு கடைசி காலத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சட்டம் சீக்கிரத்துல வந்து கிட்டத்துல நெருக்கக்கூடிய காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அது வருதோ வரலையோ, நம்முடைய ஆயத்தம் எப்படி இருக்கிறது, நாம எந்த இடத்துல நிக்கிறோம், எந்த இடத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்றதை மட்டும் நம்ம கவனிக்கணும். அம்மையாருடைய ஆலோசனைகள் தீர்க்க தரிசன சாட்சியாளர்கள் மூலமா நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. வேத வார்த்தைகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ரோம படை நம்மளை நெருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையினால அந்த 7 வருடமாக ஊழியத்தை செய்து அந்த தீர்க்க தரிசனத்தை படிச்சு சொல்லி கடைசியில வந்து அவர்களோட கூட அழிந்து போன அந்த மனுஷனை போல இல்லாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளோட சிறு பிள்ளைகளை போல சிறு குழந்தைகளை போல நம்ம கீழ்ப்படிந்திருப்போமானால் அந்த தப்பித்தலுக்கு, அதாவது ஒரு பெரிய பாதுகாப்புக்கு நம்மை ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். அவர்களுடைய விசுவாசத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து விசுவாச பிள்ளைகள் ஒரு ஆகிலும் என்ன செய்யல, அந்த அழிவுல மாட்டிக்கொள்ளாத போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழிந்து போகாதபடிக்கு கடைசி வரைக்கும் காப்பாற்றும். தேவன் தம்மை அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு நான் கொடுப்பாராக. ஆமென். ஆமென், ஆமென். ஒரு நல்ல ஒரு செய்தியை ஆண்டவர் ஐயா மூலமாக பயன்படுத்தி கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவர் சொன்ன இடத்திலேயே நாம் நிற்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான ஒரு நற்செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல ஒரு பாடமாக இருந்திருக்கும் என்று சொல்லி என் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அவர்கள் சொல்லும் பொழுது கூட அம்மையாருடைய நிறைய வாசகங்களை நமக்கு ஒரு குறிப்பிட்டு அவர்கள் சொன்னதை நாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசிக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னதை மிக அற்புதமாக அவர்கள் நிறைய வெளிச்சத்தை நமக்கு அம்மையார் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லாததை நாம் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது, அவர் சொன்ன இடத்திலேயே நாம் நிற்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு செய்தி. உண்மையாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த செய்தி ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாக பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை தடைகள் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நல்ல செய்தியோடு கடந்து போக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே நல்ல ஒரு செய்தியை கொடுத்த அன்பான ஐயா டேவிட் சம்பத்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களையும் நீங்கள் செய்கிற ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் அனைவருமே ஜெப சிந்தையோடு முடிவு ஜெபத்தோடு கடந்து செல்ல போகிறோம். நமக்கு முடிவு ஜெபமாக இன்றைக்கு உலகளாவிய இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன், இந்த கொரோனாவுடைய தாக்கம் அதிகரித்து வருகிறது. மறுபடியுமாக இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு நேற்று தினத்திலே வந்த ஒரு செய்தி என்ன சொன்னால், மறுபடியுமாக ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. ஆகவே அதற்காக நம்ம தமிழ்நாட்டிற்கும், இந்தியாவிற்கும், மலேசியாவிற்கும், இலங்கை, இப்படி எல்லா உலக நாடுகளுக்கும் நாம் ஜெபிப்போம். ஒரு பக்கம் அதிகரித்தாலும் மக்களுக்கு இன்னும் ஒரு பயம் இல்லாமல், நான் வேக்சின் போட்டுட்டேன், அதனால எந்த விதமான பிரச்சனை இல்லை என்று சொல்லி தைரியமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நம் அனைவரும் ஜெபத்தோடு கடந்து செல்வோம். அடுத்ததாக இன்னொரு விண்ணப்பம் என்னவென்று சொன்னால், நம்முடைய உலகளாவிய ஓய்வுநாள் பள்ளிப்பாட குடும்பத்திற்காக இதில் இணைகிற எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆகவே இதை தவிர்த்து வேறு ஏதாவது விண்ணப்பங்கள், ஓகே, நம்ம மத்தியில் இருக்கிற அன்பான ஐயா, நம்மத்தில் இருக்கின்ற பெஞ்சமின் ஐயாவுடைய குடும்பத்திற்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நேற்று தினத்திலே அடக்க ஆராதனை ஆண்டவருடைய கிருபையினாலே நல்லபடியாக முடிந்தது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அந்த குடும்பத்திற்கு தொடர்ந்து ஆறுதலையும் தேர்தலையும் உற்சாகத்தையும் கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய முடிவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிற ஐயா எல்டர் டேவிட் சம்பத்குமார் ஐயா, நீங்க முடிவு ஜெபத்தை எடுங்க. ஆசீர்வாத ஜெபத்தை ஐயா பாஸ்டர் RS பிலிப் ஐயா, நீங்க ஆசீர்வாத ஜெபத்தை எடுத்துக் கொடுங்க. ஓகேங்கய்யா. ஓகே. எங்கள் கண்மலையும் மீட்பெரும் ஜீவனும் ஆகிய எங்கள் கர்த்தாவே, உங்களுடைய நாமம் எங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. நீர் மிகவும் அதிசயமானவர், மகத்துவமானவர், வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். உங்களுடைய மகத்துவத்திற்கும் மகிமைக்கும் சமமாக ஈடாக ஒருவரும் இல்லை என்பது நல்லது.
நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஒரு நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகும். இந்த நேரத்திலும் தகப்பனே, எங்களுக்கு எவ்வளவு காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறீர். ஒரே பேரான குமாரன் மூலமாக அநேக சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அநேக எச்சரிப்பின் செய்திகளை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் பிற்காலத்திலே எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு ஆறுதலையும் நீர் கொடுத்து வந்தது. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து கிருபையாயிரும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபையாய் இருந்து வழி நடத்தும். இதோ எங்கள் மத்தியிலே வந்த உங்களுடைய பிள்ளைகளை தனித்தனியாக பேர் பேராக நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நீர் பலத்தையும் கிருபையும் தொடர்ந்து தந்து நாங்கள் அனைவருமாக கிறிஸ்துடைய வார்த்தையை விசுவாசித்தவர்களாக நாங்கள் வந்து சேர எங்களுக்கு முயற்சி. மிக முக்கியமாக பாஸ்டர் பெஞ்சமின் ஐயாவுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். இதோ தன்னுடைய ஒரு இழப்பை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களுக்கு நீர் ஆறுதலாய் நம்முடைய திருவசனத்தை உலகத்துக்கு எடுத்து சொன்ன ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம், அதற்கு தக்க நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் காத்துக்கொண்டு நீங்கள் பயன்படுத்த. நம்ம எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அநேகர் இந்த கொரோனா வியாதியினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீரே ஆறுதலும் பலனுமாக இருந்து நீர் அவளை காத்து கொண்டு போயிருந்தோம். தொடர்ந்து இந்த பகல் முழுதும் எங்களோடு இருந்தது போல இந்த இரவிலும் கூட இருந்து வழிநடத்தும் ஒரு ரட்சிப்பின் சத்தியத்தை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றத்தக்கதாக எங்கள் உதவி செய்திருந்தோம். கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி வரப்போகிற அந்த மாபெரும் ஆபத்திலும் விபத்திலும் உபத்திரவத்திலும் நாங்கள் கடந்து செல்லும் பொழுது உடைய கரம் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்தி உங்களுடைய ரட்சிப்பிற்கான கிருபை செய்வோம். இயேசுவின் மூலம் அந்த தாழ்மையோடு கெஞ்சுகிறோம். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பாஸ்டர் ஆசீர்வாத ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். யார் பாஸ்டர்? நீங்க தான் பாஸ்டர். ஓகே. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சகவாசமும் வழி நடத்துதலும் அவருடைய இந்த கடைசி காலத்தில் தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னமும் தேவ ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் காணப்பட கிருபை செய்யும். ஆமேன் 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 ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மையாகவே இந்த ஒரு நாள் நம் அனைவருக்குமே நல்ல ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருந்தது. நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில தள்ளப்படும்படியான கடைசி கால சத்தியத்தை நாம் படித்திருக்கிறோம். கர்த்தர் சொன்ன இடத்திலேயே நாம் நின்று அவருடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம். அவர் சொன்ன ஒவ்வொரு உபதேசங்களையும் நம்முடைய வாழ்க்கையில அபியாசித்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அநேகருக்கு அந்த ஆசீர்வாதத்தை காண ஆண்டவர் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துவாராக. இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். யூடியூப், ஃபேஸ்புக் ஆடியோவாக பார்த்து கேட்டவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு ஒன்றாக நாம் இணைவோம். உலகளாவிய தமிழ் குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து படிக்கிற இந்த ஓய்வு நாள் பள்ளிப்பாட குடும்பத்திற்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த விவரங்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய எல்லா குரூப்புகளுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு பெரிய குடும்பத்தோடு வருகிற புதிய வாரத்திலே நாம் படிக்க போகிறோம். புதிய வாரத்திலே ஒரு நல்ல ஒரு பாடம் ஆண்டவருடைய வழிநடத்தின்படி 7வது பாடத்தை நாம் படிக்க போகிறோம். 7வது பாடத்தை உலகளாவிய தமிழ் குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து படிக்க போகிறோம். மன அமைதி, உறவுகள், குணமடைதல். இந்த பாடத்தை குறித்து குழந்தைகளுடைய பராமரிப்பு இன்னும் அநேக காரியங்களை படிக்க போறோம். 1வது பாடத்தை நமக்கு எடுப்பதற்காக பாண்டிச்சேரியிலிருந்து அன்பான போதகர் ஷாரோன் எபினேசர் அவர்கள் 1வது பாடத்தை எடுக்க வருகிறார்கள். ஆகவே நாம் அனைவருமே சீக்கிரமாய் வருவோம். நம்முடைய மீட்டிங் ஐடி 825220649003. நம்முடைய வாட்ஸ்அப் சிக்னல், அதே போல டெலிகிராம் நம்பர் +91 85219111209. நம்முடைய இமெயில் ஐடி tamilcyberschool@gmail.com. நம்முடைய வெப்சைட் tamilcyberschool.com. இதை பயன்படுத்தி உலகளாவிய குடும்பங்களோடு பாடத்தை படிக்க அன்போடு அழைக்கிறோம். இந்திய நேரம் சரியாக இரவு 8 மணிக்கு. வாருங்கள், படிப்போம், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கலந்து கொண்ட எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே காலை மாலை இரவு வணக்கத்தையும் உலக நாடுகளே மற்ற நாடுகளை வாழ்கிறவர்களுக்கு ஓய்வு நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பாக வழிநடத்தி பராமரிப்பார். God bless you.